நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே தன்னம்பிக்கையோட இருக்கணும். அப்படி தன்னம்பிக்கையோடு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த நம்பிக்கையை உங்களை கீழே விடாமல் காப்பாற்றும். உங்களுடைய தன்னம்பிக்கை எப்படி இருக்கணும்னா ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருக்கணும். அப்படி வலிமை வாய்ந்ததாக இருக்கும்போது நீங்கள் எக்காரணம் கொண்டு கீழே விழமாட்டீர்கள் என்பது உண்மை. ஆனாலும் இயற்கை ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த இயற்கையை உங்களை சில நேரங்களில் இடறிவிட்டு வேடிக்கை பார்க்கவும் கூடும் என்பதுதான் உண்மை. இயற்கை உங்களை இடறிவிட்டு வேடிக்கை பார்த்தாலும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களை கீழே விழாமல் தாங்கி பிடிக்கும் என்பதுதான் உண்மை. ஆகையால் இயற்கையோடு போராடும் சக்தி மனிதனுக்கு உண்டு என்பது இந்த இயற்கைக்கு தெரியும். அதனால்தான் மனிதனுக்கும் இயற்கைக்கும் எப்பொழுதும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இருவரும் வலிமையானவர்கள் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இயற்கைதான் மனிதனை படைத்தது. மனிதன் இயற்கையோடு போராடக்கூடிய சக்தியும் குணமும் அவனுக்கு இருக்கிறது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உலகில் மனிதர்களுள் மாணிக்கும் மாமனிதர்கள் எல்லாம் இயற்கையை கட்டுப்படுத்தும் சக்தியை அவர்களுள் இருக்கின்றது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். ஆகையால் எந்த சுமையையும் மனிதனால் தாங்க முடியும். அப்படி தாங்கக்கூடிய சக்தியும் இந்த இயற்கை அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகையால் நீங்கள் சுமக்கின்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா, அந்த சுமை நீங்கள் எப்பொழுதும் கீழே விழுகின்றீர்களோ அப்பொழுது ஒவ்வொரு முறையும் உங்களை தாங்கி பிடிக்கும் என்பதுதான் உண்மை. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளில் நீங்கள் எப்பொழுதும் கதாநாயகனாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட நம்பிக்கை வலிமையுள்ளதாக இருந்தால் அந்த வலிமையே உங்களை பிற்காலத்தில் நிச்சயமாக தாங்கி பிடிக்கும் என்பதுதான் உண்மை. ஆகையால் நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் சுமக்கின்ற நம்பிக்கை இருக்கின்றதல்லவா, அந்த நம்பிக்கையே உங்களை ஒரு நாள் சுமக்கும் என்பதுதான் உண்மை. ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் மண்ணுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் நம்பிக்கையுடன் இருங்கள். தன்னம்பிக்கையுடன் எவரொருவர் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த பூமியில் விழுந்தாலும் மீண்டும் உதயமாகும் வலிமை இருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஆகையால் எப்பொழுதும் இயற்கையோடும் போராடக்கூடிய சக்தியை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சுமை என்பது எல்லோருக்கும் இருக்கும். சுமையில்லாத மனிதர்களே இந்த உலகில் கிடையாது. எந்த சுமையும் தாங்கக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கிறது என்ற உங்கள் மன வலிமையையும் நம்பிக்கையும் நீங்கள் உருவாக்கி கொண்டால் எந்த சுமையும் உங்களுக்கு சாதாரணம்தான் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் கூட தூசியாகத்தான் இருக்கும் என்பது உண்மைதான். ஆகையால் நீங்கள் எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் மனம் தளராமல் உங்கள் நம்பிக்கையை வலிமையாக்கி கொண்டே இருங்கள். எப்பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் வருகின்றதோ அப்பொழுது உங்கள் நம்பிக்கையே உங்களை கீழே விடாமல் அது உங்களை தாங்கி பிடிக்கும், சுமக்கும் என்பதுதான் உண்மை. வாழ்க்கை என்ற தத்துவத்தில் ஒவ்வொரு மனிதனும் சுமக்கின்ற நம்பிக்கை ஒரு நாள் நிச்சயமாக நம்மை கீழே விடாமல் அது
சுமக்கும் என்பதை மனதில் வைத்து செயல்பட்டால் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் வெற்றிதான். நன்றி.